பார்க்கலாம். வந்தே பிரம்மா யுதானகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதஞானதி வந்தனீய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷம் ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வேதியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை இன்னொரு டிவோஷனல் பார்க்கலாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இன்னைக்கு இந்த உபதேசம் பெற்றவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 12வது பாயிண்ட்ல இருந்து பேசணும் ஐயா. உலக சாந்தி சித்த விதை நூல்ல 23ஆம் பக்கத்துல 12வது பாயிண்ட்ல இருந்து பேசணும். சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. ஆத்ம நமஸ்காரம். நம்ம சித்த வித்தை புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல 12வது
கருத்து என்னன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, உலகத்தில் யாதொருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நிய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தானே உண்டாகின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதையும் தவறுதல்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கிறவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவமும் உடையவன் ஆகிறான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நிய தோஷங்கள் அந்நிய தொழில்கள் நினைவுறாமல் இந்த மனமானது வெளியில் இருக்கக்கூடிய பிற வெளியே இருக்கக்கூடிய அந்த இயற்கையின் படைப்பான அந்த பிரகிருத்தியினுடைய செயல்கள், வெளியில இந்த வானத்தை பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுல இருந்து தன்னுடைய ஜீவனுக்கு அந்த மனம் நன்றி விசுவாசமாக பக்தி விசுவாசமாக இல்லாமல் புறத்தே இருக்கக்கூடிய அந்த பொருள் மேலேயோ பிறருடைய குற்றங்கள் மேலேயோ அவருடைய தொழில்களை பற்றியோ எந்த விதத்தை நினைவு வரக்கூடாது. இதுதான் இது ஏன்னு பாத்தீங்கன்னா, இதனால அந்த ஜீவசக்தியான வாயு விரயமாவதை நம்மால் தடுக்க முடியாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தன்னுடைய குற்றம் சதா பிராணாயாமம் நடத்தாமல் இருப்பது தான். நம்ம வித்தவாங்க சொல்லிட்டோம், மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்று. அந்த கர்மமாகி அந்த ஜீவசக்தியான வாய்வை அந்த பிறருடைய குற்றங்களையே கவனித்துக் கொள்வதற்காக செயல்படுத்தினால் நம்முடைய ஜீவசக்தியான வாய்வு விரயம், இதுவே தோஷம். அந்நியருடைய தொழில், அவருடைய தொழில் அதை பற்றியே திங்க் பண்றது, அவங்களுடைய தோஷம் என்ன, இப்படி தப்பா பண்றாங்களே, இதுல தப்பா பண்றாங்களே, அவங்க கிரமங்கள் படி வாழல, இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி பலவிதமான விமர்சனங்களுக்கு ஆளாக்கும் பொழுது நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசாட்சிக்கு விரோதமாக அந்த ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் அதில் அதோகதியாக்கி கொண்டு அதை அழித்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து, அப்ப நமக்குள்ள எந்த இடத்துல என்ன காரணத்தால எந்த சூழ்நிலையால நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடத்த முடியாமல் போய்விடுகிறது, அப்ப அதற்கான அந்த சூழ்நிலையை ஆராய்ந்து அதை முறைப்படி அது நமக்குள் அது செயல்படுவதற்கான அததான் அந்த இதுதான் நம்ம உருவாக்க வேண்டும். தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தானே உண்டாக்குகின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதையும் தவறுதலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், அஜாக்கிரதை எதால நடக்கிறது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வு இல்லாததால தானே உடலளவில் ஜாக்கிரதை இல்லை. அதால என்ன ஆகுது, பலவிதமான இந்த உடல் நோய் ஏற்படுது, ஆரோக்கிய குறைவு ஏற்படுது. அது உடல்நலவில் ஜாக்கிரதை, தவறுதலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் அது மனதளவு ஜாக்கிரதை அதுல இல்ல. அதாலதான் நம்மை அறியாமலேயே நம்மளுடைய எண்ணங்கள் என்பது நம்மளுடைய விழிப்பு நிலையில எல்லாமே தானாக ஏதோ ரெக்கார்ட் போட்ட மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தான் குற்றம் என்றாரு. தன் ஜீவன் மேல உண்மையான ஒரு ஜாக்கிரதை இல்லாததால ஜீவனை நம்ம காப்பாற்ற தெரியாமல் மாயைக்கு அதோகதியாக்கி கொண்டிருக்கின்றோம். அறியாமை நிலைமையில் என்று நம்ம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்நியருடைய குற்றங்களை யோசித்தால் நம்ம ஜீவன் மேலேயே நம்ம காப்பாற்ற தெரியாத அந்த அக்கறையில இருக்கிறோமே, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்தவங்களை குற்றங்களை நாம் சிந்திப்பதற்கு? அது அந்த குற்றங்கள் அஜாக ஏற்படுத்தி கொள்ளாமல் அதுக்குதான் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கிறவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவமும் உடையவன். சிரத்தை அது முழுமையான அந்த கவனம் ஜீவன் மேலேயே, இந்த மனதுல ஜாக்கிரதை, இந்த அகங்காரத்தினுடைய இந்த உடல் மேலேயே ஒரு ஜாக்கிரதை, இந்த ஜாக்கிரதை அந்த ஒருங்கிணைப்பு அந்த கதியில முழு கவனம். அப்போது தான்
அந்த ஜீவசக்தியான வாயு எண்ணமாக மாறாமல் வாயுவாகவே அது இருக்கக்கூடிய நிலை அது. அததான் முழு ஜாக்கிரதையோடு அந்த நிஷ்டையில அந்த ஜீவன் மேல அக்கறையோடு அந்த பக்தி விசுவாசத்தோடு இருக்கும் போது மட்டும்தான், அந்த 100% அந்த டைம்ல இருக்கும் போது மட்டும்தான் அது நிஷ்டை கை கூடுகிறது. அந்த ஜீவனை சலனம் இல்லாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அசையாமல் நிறுத்தும் போது தான் ஆகாசமாகி அது தானாய் தன்மயமாகிறது, அக்ஷரம் என்ற நிலைக்கு அழைத்து செல்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது தான், அந்த மாதிரி விசுவாசத்தில் வேலை செய்கிறவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவமும் உடையவனாகின்றான். அடுத்ததாக பார்த்தனா, யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது. ஒரு ஜீவி நம்மை உபத்திரம் செய்வது நாம் அதற்கு உபத்திரம் செய்வோம் என்ற ஒரு பயத்தில் ஆகும். நாம் அதை உபத்திரவம் செய்யணும் ஒரு அந்த ஒரு செய்கின்றதானது அது நம்மை உபத்திரம் செய்யும் என்ற பயம் நிமித்ததாகும். அதனால எவரும் மற்ற ஜீவனுக்கு பயப்படாமல் அவற்றுடன் ஐக்கியப்பட வேண்டும். நாம் அவைகளோடு ஐக்கியப்படும் போது தான் அவைகள் நம்முடனும் ஐக்கியப்படும். யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது. ஏதோ ஒரு பிற உயிரினங்கள் நம்ம பாட்டு பயப்படுதுன்னா என்ன காரணம்? நம்ம அதுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு பயம்தான் அது. அந்த பயத்தாலேயே அது வந்து நம்மள அது உபத்திரம் செய்து. அதுக்குதான் நம்ம எந்த விதத்திலயும் நம்ம பயம் நம்ம மனதுல இல்லாத இருந்தாலே அவற்றுடன் அதுவும் ஈஸ்வரனுடைய படைப்பு தான், அந்த ஜீவனும் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் தான். இதுதான் சித்தவேத 6வது அத்தியாயத்துல ஞானபிதா நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டார். அது அந்த ஜீவன் அந்த உடலாகிய கூடுதான் வேற வேற அமைப்புல இருக்கிறது. ஆனா உண்மையில பார்த்தன்னா ஜீவன் என்பது ஒண்ணுதான். அது மாயை தான். அந்த ஜீவன் அது சக்தியாகி அது வாயுவாகி அது வெளியில பலவிதமாக அது பின்னப்படுறதாலதான் பலவிதமான வெளி தோற்றங்கள் என்று உருவாகி கொண்டிருக்கிறதே. உண்மையில ஜீவன் என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்ற நிலையில இருக்கும் போது மட்டும்தான் அதுக்குள்ள நமக்குள்ள அது பயம் என்பது இல்லாத இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்க சொல்லதான் மற்ற ஜீவங்களை நம்ம கூட பயப்படாது. இதெல்லாம் ஞானிகள்லாம் பார்த்திருக்கலாம். அவர்கள் பக்கத்திலேயே தியானம் செய்திருக்குள்ள அந்த டைம்ல கூட சரியது. பலவிதமான காட்டுல தியானம் சொல்ல பலவிதமான விலங்குகள் கூட சரியது அருகாமையில் இருக்கும். பறவைகள் கூட இயல்பாக அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும். பிற ஜீவன்கள் அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையான உண்மையான அதன் மேல ஒரு பயம் இல்லாத ஒரு அன்பு மாத்திரம்தான் அந்த இடத்துல ஜெயிக்கிறது. அந்த உண்மையான அன்போடு பக்தி விசுவாசத்தோட இருக்கும் போது பிற ஜீவன்களும் நம்ம கூட அதுங்களும் ஒரு ஆழமான அன்போடு ஒரு புரிதலோடு இயல்பாகவே அது கூட நம்ம கூட அது ஐக்கியப்படும். அந்த மாதிரி ஐக்கியப்பட வேண்டும் தான். நம்ம அதன் கூட ஐக்கியப்படும் போது தான் அந்த அவைகள் நம்முடன் ஐக்கியப்படுவதாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா 14 சந்நியாசி என்றால் சர்வ சங்கங்களையும் விட்டு யாதொன்றையும் அறியாமல் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய அந்த மனதையும் ஒன்றாக சேர்த்து குண்டலி சக்தியை உணரச் செய்து சிவனாக இருக்கின்றதாகும். அப்ப சன்னியாசின்னா ஏதோ நம்ம வித்தை இருக்கிற இடத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு குடும்பத்தை விட்டுட்டு பற்றுக்களை பந்தங்களை விட்டுட்டு அப்படி காட்டுல போயிட்டு தவம் செய்யறதுன்றது கிடையாது. அங்க போனாலும் சரி அது இதே உடல் இதே மனதோடு தான் நம்ம செயல்படுவோம். ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆவறதுன்றதை விட அதை ஃபேஸ் பண்ணிட்டு அதை எப்படி அந்த ஜீவன் அதுல பந்தப்படாமல் ராக துவேஷங்களுக்கு அடிமை ஆகாமல் அந்த ஜீவனை எப்போது நம்ம விடுவிப்பது என்கின்ற அந்த நிலைக்கு தான் ஞானபிதா நமக்கு இந்த சித்த வேதத்தை இந்த சித்த வித்தையை நமக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறாரே. அதனால இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம இருந்து கொண்டே அந்த உபஜீவனத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சரியாக நிறைவேற்றி கொண்டே
நம்முடைய கூடவே இந்த ஜீவனை காப்பாற்றி கொள்ளக்கூடிய இந்த சித்த வித்தையும் நம்ம முறைப்படி அது செய்யும் போது மட்டும்தான் நமக்குள்ள இருக்க தன்னுடைய ஜீவனை அந்த மனதையும் ஒன்றாக குவிக்க முடியும். சந்நியாசி என்றால் சர்வ சங்கங்களையும் விட்டு யாதொன்றையும் அறியாமல் தன்னுடைய ஜீவனையும் மனதையும் ஒன்றாக சேர்ந்து குண்டலி சக்தியை உணரச் செய்து சிவனாக இருக்கின்றதாகும். அப்ப தாமரை இலை தண்ணீர் போல செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா சர்வ சங்கங்களையும் விட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற வகையான பிரச்சாரங்களிலேயும் இந்த வித்தைக்கு முரண்பாடான இந்த ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய பிற விஷயங்களிலும் நம்மளுடைய ஜீவனை அதுல பந்தப்படாமல் விடுவிக்க வேண்டும். ஒரே டார்கெட், ஜீவன் தான் நமக்கு மிக மிக முக்கியம். அதை காப்பாற்றிக் கொள்வது தான் மிக மிக அவசியம். அதுக்குதான் அந்த ஜீவனையும் மனதாகியும் ஒன்றாக குவித்து குண்டலி சக்தியை, அந்த மனம்தான் அதுல குண்டலி, அந்த மனமாகிய அந்த சக்தியை உணரச் செய்து சிவனாக இருக்கின்றதாகும். இதுதான் சந்நியாசியுடைய நிலைமை. அது இப்படித்தான். அப்ப இதுதான் உண்மையான சிவனாக இருக்கிறதுக்கு, அதுதான் அந்த கைவல்யம் என்ற நிலையை பெற்று தருவதற்கும் முழுமையாக சப்போர்ட் பண்ணோம். அது அப்படித்தான் இருக்கணும்ன்றாரு. அடுத்தது 15வது நீதிமறைகளை பார்த்தீங்கன்னா, மௌனம் என்றால் மனோமௌனமாகும். நான் மௌனமா இருக்கிற என்ற முறையில பாத்தீங்கன்னா பலவிதமான நம்ம நடைமுறையில மனம் என்பது பலவிதமான எண்ண ஓட்டங்களில் இருந்தால் அது உண்மையான அது மௌனம் என்பது அது கிடையாதது. காரணம், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலே நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு அபானனாகி அது வெளியில் வியாபிக்க தொடங்கிவிடும். அந்த வண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலே நம்மளால அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவான அந்த பிராணனாக அதை நம்மளால நிலை நிறுத்த முடியாதது. அப்ப உண்மையான மௌனம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனமானது மௌனமாக இருக்கிறது, அடங்கிய மனமாக இருக்கும் போது மட்டும்தான். அதாவது பாத்தீங்கன்னா, மனதை யாதொன்றிலும் பிரவேசிக்க விடாமல் அடக்கம் செய்ய வேண்டும். தன்னுடைய பிராணவாயுவுடன் சேர்த்து தன்னிலிருந்து ஆவியாகி புகைந்து கொண்டிருக்கின்ற அந்த அக்னி சொரூபமாகி அந்த சுக்கிலத்தை புகைக்க விடாமல் தன்னுடைய உள்ளில் கூடி சஞ்சரிக்க செய்து தன்னிலேயே சிதி செய்யப்படுவதாகும் மௌனம். அப்போ மனதை வெளி விஷயங்கள்ல பிரவேசிக்க விடாமல் பிராணவாயுடன் சேர்ப்பது, அப்ப கதி மேல முழு கவனத்தோடு இருக்கும் போது மட்டும்தான் மனம் அது உற்பத்தியாக இடத்துல முழுமையாக கவனத்தோடு இருக்கும் போது தான் அந்த ஜீவசக்தியான வாயு உள்ள எண்ணங்களாக அபானனாக அது மாற விடாமல் அந்த முழு ஜாக்கிரதை உணர்வோடு முழு சிரத்தையோடு கவனத்தோடு இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய தன்னுடைய பிராணனுடன் அந்த மனதை உள் சேர்க்க முடியும். அப்பதான் அந்த பிராணன் ஆவியாகி புகைந்து அது அபானனாக விடாம அக்னி சொரூபமாக இருக்கின்ற அந்த சுக்கிலத்தை புகைக்க விடாமல் தன்னுடைய உள்ளில் கூடி தனக்குள்ளேயே அது உள்ளில் கூடி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த அகங்காரம் தான் உற்பத்தியான இடத்திலேயே ஒன்று சேரது. அத்தது அந்த மனமும் தான் உற்பத்தியான இடத்திலேயே நிலை நிறுத்துறது. அந்த ஜீவனும் தான் உற்பத்தியான இடத்திலேயே ஒரு ஜாக்கிரதை நிலைமையில இந்த மூன்றுமே அசைய விடாமல் அடங்கிய நிலையில நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் அந்த சலனத்தன்மை அது முழுவதுமாக இழந்து ஆகாசம் என்ற ஒரு நிலை சதா சிவனாக ஆகி அதுவே அக்ஷரமாக மாறும். அப்படி இருக்கும் போது தான் அது புகையாகாம ஆவி ஆகாம இருக்கக்கூடிய அது நிலைமை. அப்ப அக்னி சொரூபமான அந்த சுக்கிலத்தை புகைக்க விடாமல் தன்னுடைய உள்ளில் கூடி சஞ்சரிக்க செய்து தன்னிலேயே சிதிப்படுத்துவதாகும். இதுதான் உண்மையான மௌனம். அதை விட்டுட்டு நான் மௌன விரதம் இருக்கிறன்ற முறையில பாத்தீங்கன்னா பலவிதமான வெளி வாய்தான் அசையல. ஆனால்
தனக்குள்ள எல்லா நிலைகளும் எல்லா எண்ணங்களும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் அது வெளி தோற்றத்துக்கு நாம் மௌனமாக இருக்கலாம். ஆனா உண்மையில நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை தான் உண்மையில நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் கொடுத்த அந்த உறுதிமொழியும் நம்ம சரியாக நிறைவேற்றல என்றுதான் அர்த்தம் அதற்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனந்த பட்டம். யார் ஒருவர் 24 மணி நேரம் சித்த வித்தியை பயிற்சி செய்து கொண்டு சித்த சமாஜினத்தில் உடையதையும் தம்முடைய கொள்கைகளையும் கடைபிடித்து வருகிறதே அவர்தான் ஆனந்தன். அப்படிப்பட்டவருக்கே நமது புத்திரர் ஆவார் என ஞானப்பிதா அருளச் செய்துள்ளார். அப்ப நம்ம ஞானப்பிதாவுக்கு நம்ம தான் பிதா பிதா நமக்கு அப்பா 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 நம்ம சொல்றோம். உண்மையில அதுக்கு முழுமையான தகுதி பெறும் நிலை என்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் 24 மணி நேரமும் இந்த சித்த வித்தியை பயிற்சி செய்து கொண்டு சித்த சமாஜத்தினுடைய நம்முடைய கொள்கைகளையும் கடைபிடித்து வருவர் தான் உண்மைதான். அவர்தான் ஆனந்தர். அவர்தான் எனக்கு உண்மையான புத்திரர் என்ற முறையில தான் ஞானப்பிதா சொல்லி இருக்கிறாரு. அடுத்து சமாதி. சித்த வித்தை பயிற்சி செய்தவர் சரியான புருவ மத்திய தியானத்துடன் மேல்கதி ஊத்துவகதி பெற்று செத்து போகாமல் மரணமடைந்தால் சித்த சமாஜ வெளியீடாகிய சித்த சாந்தி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற நூலில் விவரித்தபடி சரியாக சமாதி கட்டி அதில் அவரை அடக்கம் செய்வதாகவும், அப்ப பாத்தீங்கன்னா சித்த வித்தை பயிற்சி செய்தவர் சரியான புருவ மத்திய தியானத்துடன் மேல்கதி ஊத்துவகதியுடன் பெற்று செத்து போகாமல் மரணம் அடைந்தால், அதாவது இதுல எது மரணம் பாத்தீங்கன்னா அந்த மனம்தான் சலனம் இல்லாமல் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது ஐக்கியமாகிறது. அது செத்து போகாமல் இருக்கக்கூடிய நிலைமை அது. அந்த மாதிரி அடைஞ்சுனா சித்த சமாஜ வெளியீடாகிய உலக சாந்திக்குள்ள அந்த ஜீவிதத்துல இந்த நூல்ல விவரத்தைப்படி அவருக்கெல்லாம் சமாதி கட்டி அதில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். சித்த வித்தை பிரச்சாரம். ஒரு திரைப்படம் மூலமாக சித்த வித்தையினுடைய யதார்த்த விவரங்களை பொதுமக்களுக்கு விளக்க வைக்க முடியாதது. எனவே அவ்வாறு திரைப்படத்தை மக்களுக்கு காட்டுவதில் நமக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாதது. மக்களிடம் நேராக உரையாற்றி புரிய வைப்பதும் தேவைப்படுவோருக்கு வழிகாட்டுவதும் செயல்படலாம் என ஞானப்பிதா இதைதான் சொல்லியிருக்காரு. இப்ப திரைப்படம் என்பது அதுவா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாமே இன்றைய கால திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஜீவசக்தியனை அதோகதி ஒழுங்கீனமான செயல்கள் தான் ஞானப்பிதா சொல்லி இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம சித்த வித்தையை தான் நம்ம சினிமாவில பரப்பணும்னு நினைச்சாலும் சரி, அது உணர்வு பூர்வமாக அதை சொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற முறையில தான் சரியது. அது முழுமையாக அது பலன் கிடைக்காதது. அது நடிச்சவர்களை தான் பிரதானமாக எடுத்து பாருங்களே தவிர வித்தையை முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அவருடைய வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய நிலையை தான் அது ஏற்படுத்த வந்தது. அத மக்களுக்கு அதன் மூலம் தெளிவாக விளக்க வைக்க முடியாது. அதனால இந்த திரைப்படத்தை மக்களுக்கு காட்டுவதுல எந்த ஒரு பயனும் கிடையாதது. நேரடியாக மக்கள்கிட்ட நம்ம உரையாற்றும் போதுன்னா அவர்களை உண்மையான இந்த வித்தை மேல தன்னுடைய ஜீவானை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில இருப்பவர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தேவைப்படுவோருக்கு வழிகாட்டவும் செய்யலாம் என பிதா தெரிவித்துள்ளார். ஜீவனுடைய முக்கியத்துவம். நம்மிடம் ஒரு காசு உண்டாலுமானால் அதை நாம் பெட்டியில் வைத்து பூட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஆனா அந்த காசை சம்பாதிப்பதற்கு காரணமான இருக்கின்ற விலை மதிப்பட்ட அந்த ஜீவனை வெளியில விட்டுட்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஜீவனை பாதுகாத்து நாம் ஒவ்வொருடைய முக்கியமான கடமையாகும். நாம் சம்பாதிச்ச வீடை பாதுகாக்கிறோம், வாங்கின 2 வீலரை காப்பாத்துறோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசை காப்பாற்றணும். இதெல்லாம் தான் நம்ம அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து பத்திரப்படுத்துறோம். அதெல்லாம் நினைக்கிறோமே தவிர உண்மையில அதெல்லாம் நமக்கு சேருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த விலை மதிப்பற்ற இந்த ஜீவனை வெளியே விட்டு நம்ம நாசம் செய்யறோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்மை ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த ஜீவனை நம்ம பாதுகாக்கணும். நாம் ஒவ்வொருடைய அந்த பாதுகாப்பு தான் ஒவ்வொருடைய
அடிப்படை தனி மனிதனுடைய முக்கியமான இது கடமையாகும்ன்ற முறையில ஞானபிதா சொல்றாரு இது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் படிக்கிறது, தமிழ் படிப்பு. அப்போ ஒரு முறை ஞானபிதா மதுரை தமிழ் சங்கத்துல சுவாமிகளுடைய சொற்பொழிவை தமிழ் புலவர்கள் பேரவை முன்னால எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பொதுவாக சுவாமிகள் அவர் பாத்தீங்கன்னா மலையாள மொழியில கலந்து பேசுவதுதான் அவருடைய, ஏன்னா அவருடைய தாய்மொழிய மலையாளம் தான் அது. அதனால அங்கு அவர் எப்படி எப்படி உரையாற்றுவாரோ என்ற அச்ச உணர்வோடு தான் அங்க இருக்கிற மெய்யன்பர்கள் குழு இருந்தது. சுவாமிகள் அந்த மேடைக்கு வந்ததும், யாம் தமிழகம் எங்கும் சஞ்சரித்தோம், தமிழ் படித்தோர் ஒருவர் கூட காணோன்ற முறையில அவர் சொன்னாரது. அந்த உரையாடலை கேட்டு அங்க இருக்கிற எல்லாமே ஒரு வியப்படைந்தனர். அப்ப தொடர்ந்து சுவாமிகள் சொன்னார்னா, தமிழ் படித்தவரை, அதாவது தம் உள் படித்தவரை காணோம் என விளக்கம் தந்தவுடன் எல்லோரும் தெளிவடைந்தனர். அது மட்டுமன்றி தூய தமிழிலேயே கடைசி வரை அந்த உரையாற்றினாரு. தம்முள் படித்தவர், தம்முள் என்றால் தன்னுடைய ஜீவனை உணர்ந்தவர்கள், தன்னைத்தான் உணர்ந்தவர்கள். அததான் தன்னைத்தான் உணர்வதற்கு தன்னைத்தான் பார்க்க வேண்டும். மற்றொன்றை பார்த்தன்னா நம்மளால தன்னைத்தான் உணர முடியாதது. அததான் தம்முள் படிக்க வேண்டும் என்றால் தன்னைத்தான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் தனக்குள்ள ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வு வரும். அந்த ஜாக்கிரதையோடு இருக்கும் போது தான் அந்த ஜீவன் அது புறப்பட்ட இடத்திலேயே அது மீண்டும் அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் கைவல்யம் என்ற நிலையை பெற்று தருகிறது. அந்த படிப்பை தான் படிக்கணும். அதை படித்தவர் தான் உண்மையான படிப்பு படித்தவரு. மற்ற படிப்புகள் எல்லாமே அது உண்மையான படிப்பு இல்ல, தமிழ் படித்தவர் தான் உண்மையாக தமிழ் படித்தவோர் என்ற முறையில சொல்றாரு. முடிவில நீங்கள் எல்லோரும் யானை அளவு வேதாந்திகள், நாம் ஒரு கொசு அளவுதான் வேதாந்தி. இந்த கொசு வேதாந்தி இந்த உங்களிடம் ஒன்று சொல்கிறோம் என்று, அதாவது அத்த நாரீஸ்வரன் என்றால் பாதி பெண், அதாவது வலது பாதி ஆண் இடது பாதி பெண் என்பர். இந்த மாதிரி நாம் சொல்கிறோம். மேலே இருப்பது புருஷன், கீழே இருப்பது ஸ்ரீ. யாராவது ஐயம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இப்படி சொல்லி சுவாமிகள் தம் உரையை முடித்தாரது. அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பிரகிருதி, அதாவது கலக்கமுள்ள தன்மை, இயற்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா களங்கம் இல்லாத தன்மை, ஈஸ்வரனுடைய மற்றொரு நிலை, அது பிரம்மம் என்கின்ற ஒரு நிலை. எது அதுல பொதுவா பாத்தீங்கன்னா இததான் ஆண் பெண் என்ற முறையில பாத்தீங்கன்னா 2 நிலைகளை ஞானபிதா சித்தவேத புக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்ப அத்தகைய நிலையில அந்த மனமாகிய அந்த அறை அது ஜீவனோடு அசைய விடாமல் தனக்குள்ள அதை நிலை நிறுத்தும் போதுதான் அத்த நாரீஸ்வரன் அந்த நிலையை நாம் பெற முடியும். என்ன நாம் சொல்கிறோம், மேலே இருப்பது ஆண், கீழே இருப்பது பெண் ஸ்ரீ. யாராவது ஐயம் இருந்தால் கேட்கலாம். இப்படி சொல்லி சுவாமிகள் தம் உரையை முடித்தார். ஒருவர் கூட இந்த இடத்துல எந்த சந்தேகமும் கேட்கல. தமிழ் மொழியே ஆதி மொழி என்பார். அதாவது தம் உள் தமிழ், அதாவது தம் உள் மொழியாகும். முதல் மொழி இதுதான். முப்பெரும் தமிழர் புலவர் தேவநாய பாவனரும் அன்னவர், அதாவது தமிழ் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றில் தமிழ் என்பதே, தமிழ் என்பது என்றாயிற்று இந்த மாதிரிலாம் அவர் குறிப்பிட்டு இருக்கிறதாக இதன் மூலம் தெரிய வருது. பாவேந்தர் பாரதிதாசனோ தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், அதாவது என்னுடைய உயிர் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதையே என்ன கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப தமிழ் படிப்பதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தக படிப்பே தான். இதுதான் மெய்ஞானமாகும். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உள்ளது உள்ளபடி அறிவதே, அதை அறிந்து தானாய் தன்மயமாக தீர்வது தான் உண்மையான, அதற்கான கல்வி, அதற்கான செயல்முறை தான் உண்மையான கல்வி. அததான் தமிழ் படிப்பது, அததான் தமிழ் படிப்பது. அதுதான் என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் சொன்னதும் அதுதான் அது. அப்போ தமிழ் படிப்பவர் தான் உண்மையான கல்வி. தன்னுடைய ஜீவனை தான் உற்பத்தியான இடத்திலேயே அது ஈஸ்வரனிடத்திலேயே அது கொண்டு சேர்ப்பது தான். அதாவது ஜீவன் வேறு,
ஈஸ்வரன் வேறு என்ற இந்த நிலை இருக்கும் வரை நாம் அகங்காரத்தில் இருக்கிறோம். இந்த அகங்காரத்தை எப்படி வேறறுப்பது என்ற வேறறுத்து அதை நிர்மலமாக்கி அந்த மனதை அந்த அகங்காரத்தாகி அந்த பந்தத்திலிருந்து விடுபடச் செய்து அது ஜீவனோடு அது ஐக்கியமாக செய்வது தான். அந்த ஜீவனையும் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வதும் அந்த கலைதான் இந்த சித்த வித்தை. அந்த சித்த வித்தையை முறையாக தெரிந்து கொண்டு முறையாக நடைமுறை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தும் போதுதான் உண்மையாக நாம் தம்முள் படிக்கின்றோம் என்ற நிலையை ஏற்படுத்தி தரும். அது அத்தகைய நிலையை பெறுவதற்குத்தான் நாம் ஞானபிதா கொடுத்த இந்த பயிற்சியும் தொடர்ந்து இடைவிடாமல் நமக்குள்ளேயே அதை சதா பிராணாயாமமாக செய்து கொள்வதும் கூடவே சிறிது இந்த சித்த வேதத்தினுடைய புரிதலையும் கூடவே கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் இதை ஒருங்கிணைக்கும் அனைத்தும் இதுல ஒருங்கிணைக்கும் போது மட்டும்தான் உண்மையாக ஞானபிதாவினுடைய உண்மையாக புத்திரர்களாகின்றோம். அதுவரை நாம் பிதா பிதா என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மையான புத்திரருக்கான அவருடைய பிள்ளைக்கான தகுதியை நாம் முழுமையாக பெறவில்லை என்பது தான் திண்ணமான விஷயம். அது அத்தகைய நிலை பெற வேண்டும் என்றால் ஞானபிதாவை நாம் பிதா என்ற கூடிய அழைப்பதற்கு தகுதி வர வேண்டும் என்றால் நாம் மனசாட்சிக்கு விரோதமாக, அதாவது உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் அந்த ஜீவனை எந்த விதத்திலையும் அது விரயமாக்க செய்யாமல் தனக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் அப்போதுதான் நாம் முழுமையாக 24 மணி நேரம் இந்த பயிற்சியை செய்து கொண்டு சமாஜத்தினுடைய நம்முடைய கொள்கைகளையும் கடைபிடித்து வரக்கூடிய சூழ்நிலை வரும். அப்பதான் நம்ம ஆனந்தர் ஆகலாம். அப்படிப்பட்டவரே நமது புத்திரர் ஆவார் என்ற முறையில ஞானபிதா இந்த சித்த வித்தை புத்தகத்துல நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இத்துடன் பாத்தீங்கன்னா இந்த சித்த வித்தையினுடைய புத்தகம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து சித்த வேதத்துல நம்ம பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில உபதேசம் வாங்கினவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விவரங்களை கொடுத்துருந்தாங்க. அதுல 11வது பாயிண்ட் வரைக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி கவனிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 12வது பாயிண்ட். இது ஈஸ்வரத்துவம் உடையவனாக அந்த தகுதியானது நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய எந்த ஒரு குற்றங்களையும் கவனிக்காம நம்மளுடைய குற்றங்களை கவனிச்சு நம்மளுடைய தொழில்களை கவனிச்சு நாம செய்யக்கூடிய தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருந்து நாம ஒரே விசுவாசத்துல தீவிரமான விசுவாசத்துல இந்த உலக சாந்திக்காக பாடுபட்டு அதே சமயம் தன்னை அறியக்கூடிய அந்த படிப்பையும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அவர் தான் சிரேஷ்டன், அவர் தான் உத்தமன், அவன் தான் ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப மற்றவங்களுடைய குற்றத்தை காணாமல் தன்னுடைய குற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த நிலைமைய நாம எல்லாரும் வளர்த்திக்கணும். அது அந்த ஒரு ஸ்டேஜ் தான் ஈஸ்வரத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இங்க சாமி சொல்றாரு. ஸோ இதே ஒரு வார்த்தையை நான் பைபிள்லையும் படிச்சிருக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூட இந்த பிரசங்கத்துல சொல்லுவார். எப்ப நம்ம மற்றவங்க குற்றவாளிகள்னு தீர்க்கிறோமோ அப்போ அந்த பரமபிதா நம்மளையும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பார். அது வரைக்கும் அவர் கண்டுக்க மாட்டாரு. ஆனா நீங்க மற்றவன குற்றத்தை கவனிச்சீங்கன்னா உங்க குற்றத்தை அவர் கவனிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஒரு நிலை அடையறதுக்கு தான் இந்த ஆன்மீகத்தினுடைய எல்லா செயல்முறைகளும் இருக்குது. மற்றொன்றை பார்க்காமல் தன்னை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த நிலை அடையறதுக்காக, அதுக்காக வேண்டிதான் நமக்கு இந்த 30 சட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வர்றதுக்காக சித்த ஆசிரமத்துக்குள்ளார அந்த ஆசிரமவாசிகளுக்கு 250 ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த ஒரே ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்காக.
ஸோ இந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 250மே நமக்கு தேவைப்படாது, இந்த 30ம் கூட தேவைப்படாது. ஸோ இந்த ஒரு நிலையை அடையிறதுக்காக தான் இவ்வளோ வழிமுறைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அதை ஈஸ்வரத்துவத்துக்கு நிகராக சாமி வந்து சொல்கிறார். அதனால் மற்றவர்களுடைய குற்றங்களை கவனிக்காமல் தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய நடத்தைகளை மட்டுமே கவனித்து அதை சரி செய்யறதுக்காக வேண்டி, அதே சமயம் உலக சாந்திக்காக பாடுபட்டு தன்னுடைய தன்னை அறியக்கூடிய அந்த வேலைகளையும் செஞ்சுட்டு வர்றவர் தான் உத்தமன், அவர் தான் சிரேஷ்டன், அவன் தான் ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்லுது. அடுத்தது 13வது பாயிண்ட் வந்து, நமக்கு எந்த ஒரு ஜீவிகளை பார்த்தாலும் பயம் இருக்கக்கூடாது. நாம ஒரு ஜீவியை பார்த்து பயந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவினால நமக்கு ஆபத்து உண்டாகும். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் பயப்படுகிற நிலைமை வரும்போது என் உயிருக்கு ஆபத்து வருது அப்படிங்கிற சூழல்ல தான் எனக்கு பயம் வரும். அப்போ என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அப்ப நான் தாக்கவும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை, ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இது மற்ற உயிரினங்களுக்கு தெரியும். ஒருத்தர் பயக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஒரு பாம்பு வருது, அந்த பாம்பை பார்த்துட்டோம் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் நம்ம உயிரை போக்குறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டாங்கிறது அந்த பாம்புக்கு தெரியும். அதனாலதான் பயந்தோம் அப்படின்னு சொன்னா நாம முந்திக்கிறதுக்கு முன்னாடி அது முந்திக்கும். இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம், கொஞ்சம் நேரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இவனுடைய பயம் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால நாம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்தவங்களை அது ஏதாவது ஒண்ணு செஞ்சிடும். பயப்படாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த உபத்திரவும் கிடையாது, நமக்கும் உபத்திரவும் கிடையாது. ஓ இவன் பயக்கலையா, அப்ப இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற உயிரினங்கள் எல்லாமே பேசாம போயிடும். ஏன்னா நாம் அதுக்கு உபத்திரவு செஞ்சிருவோங்கிற அந்த பயத்தினாலதான் அவங்க மற்ற ஜீவிகள் நம்மளை முதல்ல தாக்க வருது. அப்ப நாம பயத்தை வெளிப்படுத்தி நாம அதைய வந்து சொல்லிடுறோம், நான் உன்னை தாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துறதுனால, அந்த பயம் மூலமாக அதுக்கு தெரிய வர்றதுனால அது நம்மளை தாக்கிறதுக்கான ஒரு அபாயம்ங்கிறது ஏற்படுது. அதுக்கு பதிலாக பயப்படாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளோட ஐக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியுது. நிறைய பேர் வாசி யோகம் செய்யக்கூடிய நிறைய மகான்களை கவனிச்சு பார்த்தோம்னா அவங்களோட பாம்புகள்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவங்க பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க மேலேயே கூட ஏறிட்டு போகும், ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு பயம் கிடையாது. அதனால அந்த ஜீவிகளுக்கும் தொந்தரவு இல்லை, அதுகளும் சுதந்திரமாக கூடவே பக்கத்தாலேயே மேலேயே கூட ஏறிட்டு போயிட்டு இருக்கும். ஆனா பயந்துட்டோம்னு சொன்னா அவங்க ஜாக்கிரதையாயிருவாங்க, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக நம்மளை இம்சை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எந்த ஒரு ஜீவிகளை கண்டாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நாம பயப்படாமல் இருந்தால் அந்த ஜீவிகள் எல்லாமே நம்மளோட ஐக்கியமாகும் அப்படிங்கிறதையும் சாமி இங்க வந்து சொல்றாரு. 14வது பாயிண்ட்ல சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. பொதுவா நம்ம இந்து மத சம்பிரதாயம் படி சந்நியாசம்ங்கிறது ஒரு உயர்ந்த ஆன்மீகத்துக்கான ஒரு தகுதியாக பார்க்கப்படுது. திருமணம் செய்யாமல் அந்த இயல்பான அந்த மனித வாழ்க்கையினுடைய குடும்ப விவகாரங்கள்ல இருந்து ஈடுபடாமல் அந்த தொழில்களையும் தேவையான அளவுக்கு வச்சுக்குவாங்க, வெளியில இருக்கக்கூடிய உறவு முறைகளையும் தேவையான அளவுக்கு வச்சுக்குவாங்க, தன்னுடைய சக்தியினுடைய செயல்பாட்டையும் தேவையான அளவுக்கு வச்சுக்குவாங்க. ஒரு சிலர் இதற்காக வேண்டி நகரத்துல இருந்து காட்டுக்கு போய் கூட தவம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன? சந்நிதி அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய பூர்வ மத்தியம், அதிலே யாசிக்கணும், அதுல வசிக்கணும். அப்போ அது பிரம்மரந்தரத்தோடு தொடர்புலே இருக்கிறவன் தான் உண்மையாவே சன்னியாசிங்கிறவன். அதுதான் பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்றது. அப்போ மனசை வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே அது போக விடாம, எதையுமே அறிய விடாம, தன்னுடைய ஜீவனை, அதாவது ஜீவனாக இருந்து மனமாக வெளியில போகக்கூடிய அந்த சக்திய அப்படி எதோடையும் பந்தப்படாம அதைய உள்ளுக்குள்ளாரையே பூர்வ மத்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது, அங்கேயே உணர செஞ்சு அந்த சத்வ குணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மையில நம்மளை அமர்த்தி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சந்நியாசம். அதுதான் சொன்ன சந்நிதி அப்படின்னு சொன்னாலே அது பூர்வ மத்தியம். அந்த பூர்வ மத்தியத்துல வசிக்கிறது தான், யாசிக்கிறது தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்றது. அப்போ நாம இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் சந்நியாசம் கிடையாது. எப்படியோ அவங்க வந்து கண்ணு காது மூக்கு வாய் தோல் அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஜீவனை நஷ்டப்படுத்திட்டே தான் இருக்க போறாங்க, அவங்க செலவு பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க, மற்ற விஷயங்களோட தொடர்புல இருக்கவே செய்வாங்க. அவங்க தனித்து காட்டுக்குள்ளார இருந்தாலும் கூட அந்த காட்டினுடைய எல்லா காட்சிகளையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க, அங்க இருக்கிற சப்தங்களை கிரகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க.
எப்படியும் அந்த ஜீவனானது விரயமாயிட்டே தான் இருக்கும். ஸோ ஜீவன் விரயமாகிறது வந்து சம்சாரி அப்படின்னு சொல்றது. ஜீவன் விரயமாகாமல் உள்ளிலே அடக்கி வச்சிருப்பவனே சன்னியாசி அப்படின்னு சொல்றது. ஸோ அதைத்தான் இங்க 14வது பாயிண்ட்ல அவங்க வந்து சொல்றது. 15வது மௌனத்தை பத்தி சொல்றாரு. பொதுவா மௌனம் அப்படின்னு சொன்னாலே நாம பேசாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம ஒரு அர்த்தத்தை வச்சிருப்போம். மௌன விரதம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ மௌன விரதம் இருக்கிறது அதனுடைய ஒரு அடித்தளமா இருக்கலாம். நம்ம தொடர்ந்து அபியாசம் செய்யறதுக்கு அது உதவிகரமா இருக்கலாம். ஆனா அதோட நம்ம நின்றக்கூடாது. அதை தாண்டி மனமும் மௌனத்தை நோக்கி வரணும். மனமும் எந்த ஒரு விஷயத்திலையும் அது கலங்கப்படாமல், அது அசையாமல் புருவ மத்தியத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும். ஸோ அதுதான் உண்மையான மௌனம்ங்கிறது. அதுதான் மனோ மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நமக்குள்ளார இருந்து ஜீவசக்தியான வாயுவாக வெளியில வியாபிக்கக்கூடிய அந்த மனசை அப்படி வெளியில வியாபிக்க விடாமல், அந்த மனதிலிருந்து உண்டாகக்கூடிய புகையாக இருக்கக்கூடிய உலகத்தை உண்டாக விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே நிலைப்பெற செய்யறது. அப்படி அதைய உள்ளுக்குள்ளாரே அந்த மனசை அசையாம நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் மௌனம், மனோ மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இதுல ஆனந்த பட்டம் அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. யார் ஒருத்தர் 24 மணி நேரம் சித்த விதியை பயிற்சி செஞ்சுட்டு சித்த சமாஜத்தினுடைய கொள்கையையும் நம்மளுடைய கொள்கையையும் கடைபிடித்து வருகிறாரோ அவரே ஆனந்தன். அப்படிப்பட்டவரே நம்மளுடைய புத்திரர் ஆவார் என்று சாமி வந்து சொல்றார். அப்போ அவர் வந்து ஒரு தகப்பனாக இருந்து நமக்கு ஒரு வழி காட்டுதலை காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவர் தன்னை அப்பாவாக தரம் உயர்த்தி அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் நம்மளை பார்த்து மகனே அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? நம்மளை பார்த்து கூப்பிடுற அளவுக்கு நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதாங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். நாம அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா அவர் நம்மளை பார்த்து எப்ப மகனேன்னு கூப்பிடுறது, எப்போ கூப்பிடுவாரு அப்படின்னா இந்த ஆனந்த பட்டம்ங்கிற அந்த நிலையை நாம் அடையும் போது 24 மணி நேரமும் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இந்த சித்த வித்தியை அபியாசம் செஞ்சுக்கிட்டு அந்த கொள்கைகளை சரியாக கடைபிடிச்சிட்டு வரும் பொழுது அவரைத்தான் அவரு என்னுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாமெல்லாம் சித்த வித்தை பெற்றவர்களாக இருந்து அதுக்கப்புறம் சித்த வித்தியார்த்திகளாக உருமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஆனந்தர்களாக மாற்றம் அடையும் பொழுது அவர் நமக்கு புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறாரு. அடுத்து சமாதி அப்படிங்கிறது, அதாவது இந்த வித்தையை பயிற்சி செஞ்சு சரியாக புருவ மத்திய தியானத்தோடு அந்த மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்த்துவ கதியை கைவர பெற்றவங்க செத்து போகாமல் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்ல எப்படி சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவரம் கொடுத்திருப்பாங்க. 6க்கு 6 சதுர அடியில கீழே ஒரு ஸ்லாப் கிடைக்குன்னா அந்த ஒரே ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு மேல வில்வம், துளசி, அந்த திருநீர் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல சமாதியானவர் உட்கார வச்சு அவரை சுத்தியும் அந்த கழுத்து வரைக்குமே சரியாக அந்த தலை இருக்கிற அளவுக்கு அதை நிரப்பி வைக்கணும். அந்த மேல இருக்கக்கூடிய 6 அடி அதுல வந்து அவர் 4 அடி இல்ல ஒரு 5 அடி வரைக்குமே அவர் வந்து நின்றுவாரு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு அடி அவர் தலைக்கு மேல கேப் இருக்கும். அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே ஸ்லாப்ல போட்டு அதே மேல வந்து பேக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த முறைப்படி நாம வந்து சமாதி அடக்க முறையை செய்யணும். யாருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அப்போ பேசும்போது இந்த வித்தியாசங்களை தான் அன்னைக்கு பதிவு பண்ணினது. செத்து போறது அப்படின்னா என்ன, மரணம் அடைதல் அப்படின்னா என்ன, சத்தாக இருக்கக்கூடிய சத்வ குணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது தீர்ந்து போகாமல் அது இதுன்னு சொல்லக்கூடிய அந்த விசாரங்கள் மூலமாக அதை தீர்க்காமல் அதே சமயம் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மறந்தவர், நான் என்ற நிலைமையை இந்த உலகத்தையும் மறந்து பழகினவர். ஒரு பிணமானதுக்கு அப்புறம் எப்படி எல்லாமே நமக்கு மறந்து போகுமோ அதை உயிர் இருக்கும் போதே மறந்து பழகக்கூடியது. அதுதான் மரணம் அடைதல் அப்படின்னா மறிக்க பழகுதல் அப்படின்னு அர்த்தம். மறக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அவர் அதை மறந்த நிலையில வரக்கூடிய நிலைமை அது சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதி நிலைமை. அப்படி ஒரு நிலைமைக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய சத்தாக இருக்கக்கூடிய ஜீவன் உள்ளாரதான் இருக்குது. ஆனா அவர் மறந்துட்டார், இந்த உலகத்தையும் நான் என்ற நிலைமையையும் அவர் மறந்துட்டார். அப்படிங்கிற நிலைமையில இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு சரியாக அந்த உலக சாத்திக்குள்ள ஜீவிதங்கிற நூல்ல சொன்னபடி சமாதி கட்டடம் கட்டி
அவர் அடக்கம் செய்ய வேண்டும். ஆனா இப்ப நமக்கு அவர் மறந்துட்டாரா இல்ல அவருடைய சத்து வெளியில போய் தீர்ந்து போச்சான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அதை உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருங்கிறதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு இவருக்கு சமாதி வைக்கலாமா இவருக்கு வைக்கக்கூடாதாங்கிற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நாம கொடுக்க வேண்டியது கிடையாது. இந்த முறையில அவர் கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் புருவமதி தியானத்தோட சரியாக செஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாததுனால சித்தவிதை பயிற்சி வாங்கியிருந்தாலே அவர் கண்டிப்பா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற பட்சத்துல அவரை இதே போலவே சமாதி அடக்க முறை இப்ப நாம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை சித்தவிதி பெறல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர் புருவமதி தியானம் செய்யறதுக்கோ அந்த செத்து போகாமல் மரணம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாதுங்கிற பட்சத்துல அவரை நாம எரிக்கவோ புதைக்கவோ செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப சித்தவிதை பெற்றிருந்தாலே அவர் புருவமதி தியானம் பண்ணியிருக்கிறாரா இல்லையாங்கிற அந்த விசாரணை நமக்கு தேவையில்லை. அவர் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற பட்சத்துல நாம அவரை இது போல ஒரு சமாதி முறையை நாம செய்ய வைக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் தங்களுடைய அனுபவங்களை வெளியில பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது சாமியினுடைய கட்டளை. அது மற்றவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க கூடாது. அதனால அவர் புருவமதி தியானத்துல அவர் ஊர்துவகதி வந்துருச்சாங்கிறது அவர் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அதனால அவர் வித்தை பெற்றிருந்தாலே ஒருவேளை அவருக்கு வந்திருந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, ஆனா வந்திருந்தால் நாம எரிக்கவோ புதைக்கவோ செஞ்சுட்டோம்னு சொன்னா அது ரொம்ப பெரிய தவறாயிரும். ஒருவேளை வரலனாலும் அதனால எந்த தோஷமும் கிடையாது. அவரையும் அதே போலவே அந்த வில்வம் துளசி அந்த விபூதியில எல்லாம் வச்சு அதே மாதிரி நம்ம அடக்கம் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. அதுல எந்த தோஷமும் கிடையாது. அதுக்கு நம்ம ஜெகதீசன் ஐயா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதாவது ஒரு 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கிறத விட ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படாமல் இருக்கணும். அவங்க ஒரு குற்றவாளி 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாமல் இருக்கணும். அந்த மாதிரி அந்த புருவமத்தி தியானம் செஞ்ச ஒரு நிரபராதிக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, அவர் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா 1000 பேர் அதை அடையாதவங்களை கூட அதே மாதிரி செஞ்சுக்கிறதால தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் ஐயா கிட்ட நான் பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு. அது சரியான ஒரு உதாரணமாக இருந்துச்சு. அதையும் எனக்கு இப்ப நினைவுக்கு வந்ததுனால நான் சொல்றேன். அதே போல சித்த வித்தை பிரச்சாரம் இதைய எந்த வகையில எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவா நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா விளம்பரப்படுத்துவோம். இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதனுடைய பலன் இப்படி இருக்குது, இது இந்த இடத்துல நீங்க போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த விளம்பரங்கள் நம்ம செய்யறது உண்டு. அந்த மாதிரி இது விளம்பரம் செஞ்சு இதை சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இதை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸும் இது கிடையாது. அதனால ஒரு திரைப்படம் மூலமாகவோ இல்லை இந்த பிரச்சாரங்கள் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது அது சரியான ஒரு விஷயமா இருக்காது இல்லை. அப்படி விளங்க வைக்கவும் மக்களுக்கு முடியாது. அவங்களுடைய மனசுல வாசி யோகம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, சித்த விதைனா என்ன, ஆன்மீகத்துக்கான உண்மையான வழி என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி அவங்களுக்குள்ளார அது மலரும் போது, அவர்கள் நம் முன்னாடி வந்திருக்கும் போது அவருக்கு இதை பத்தின விஷயங்களை எடுத்து சொன்னால் அவருக்கு இது புரியும். அது நம்ம பொது மேடையில உட்காந்துட்டு இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் புரியறது கிடையாது. இது எப்படின்னா அந்த பசி இருக்கணும். யாருக்கு அந்த பசி இருக்குதோ அந்த பசி உள்ளவர்களை கூப்பிட்டு வந்து நம்ம இலைகளை போட்டு ஆகாரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவர் திருப்தியா சாப்பிடுவாரு. பசியே இல்லாத ஒருத்தனை கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு எல்லாமே ஆர்டர் பண்ணு, எது வேணா ஆர்டர் பண்ணு, எல்லாமே நான் வாங்கி தர சாப்பிடுன்னு சொன்னா அவரால் சாப்பிட முடியாது. பாதி இலையில அதை மூடிட்டு வயிறு அவ்வளவுதாங்க, இப்பதான் சாப்பிட்டேன், இதுக்கு மேல சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டு அந்த இலையை மூடி வச்சுட்டு கிளம்பிடுவார். அந்த திருப்தியா அவரால் சாப்பிட முடியாது. அப்போ அந்த ஆன்மீக பசி யாருக்கு இருக்குதோ அவருக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அது பயனுள்ளதா இருக்கும், அவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். இந்த கருத்துக்களுடைய விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த ஜீவ விரயம் கூட ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஆனா பசி இல்லாத ஒருத்தருக்கு கூப்பிட்டு நம்ம இந்த உபதேசங்கள் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது பயன் இல்லாத ஒரு விஷயமாவே இருக்கும். அதனால தேவைப்படுவோருக்கு நம்ம வழிகாட்டலாமே தவிர எல்லாருக்கும் இது ஆன ஒரு வழிமுறையை நாம கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது அது தப்பான ஒரு விஷயமான இதாதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சாமியினுடைய கருத்தாக இருக்குது. அடுத்து ஜீவனுடைய முக்கியத்துவம் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு காசோ பணமோ இல்ல பத்திரமோ இல்ல நகையோ ஏதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லாக்கருக்குள்ளார வச்சு பத்திரமா பூட்டி வச்சிருப்போம். அதை எடுத்து செலவு பண்ணுனா கவனிச்சு செலவு பண்றோம், நல்ல கவனத்துல வச்சுக்கிட்டு செலவு பண்றோம். ஆனா அதை சம்பாதிக்கிறதுக்காக நாம எதை செலவு பண்ணியிருப்போம்னா ஜீவனைத்தான்.
அப்ப அந்த ஜீவனை நம்ம இஷ்டத்துக்கும் செலவு பண்றோம். நம்ம ஜீவனை வச்சு ஒரு நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 30-40 வருஷம் அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு 1000 கோடி கூட சம்பாதிக்கலாம். ஆனா திருப்பி அந்த 1000 கோடியை கொடுத்தோம்னா நம்ம வாழ்நாள்ல அந்த ஒரு நிமிஷத்துக்கு தேவையான ஜீவன் கூட திரும்ப கிடைக்காது. அப்ப அந்த 1000 கோடியை விட எவ்வளவு மடங்கு அதிகமான அந்த மதிப்புள்ளது நம்மளுடைய ஜீவன். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த வசனத்தை கவனிக்க முடியும். அப்ப அவர்கிட்ட 1000 கோடி இருக்குது, அந்த 5 நிமிஷத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தேவையான அந்த 5 நிமிஷத்தை வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அவர் அதுக்காக வேண்டி எவ்வளோ தன் வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஜீவனை விரயம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால அந்த ஒரு காசுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதனால இங்க காசு சம்பாதிக்கிறத பத்தி சாமி எதுவும் சொல்லலை. ஆனா நம்ம காசுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம ஜீவனுக்கு கொடுக்குறோமாங்கிறத கம்பேர் பண்ண சொல்றாரு. அப்போ ஒரு காசுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய அந்த வேலைகளும் ஜீவனை காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடிய வேலைகளும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 8 மணி நேரம் டெடிக்கேட்டடா ஒரு வேலைக்கு போறோம். மாசத்துல ஒரு 4 நாள் இந்த சண்டே வருது, அதை தவிர்த்து மீதி 26 நாளும் கிட்டத்தட்ட வேலைக்கு போறோம். ஒரு லீவ் எடுக்கணும்னா கூட 1000 ரூபாய் கம்மியாகுமே, பர்மிஷன் போட்டா போதுமா, ஆஃப் டே போட்டா போதுமான்னு சொல்லி யோசிச்சு போடுறோம். முக்கியமான விஷயத்துக்கு லீவ் போடலாம், முக்கியம் அல்லாததை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறோம். ஏன்னா நமக்கு அந்த உபஜீவனத்துக்கு தேவையான காசு அங்கே தேவைப்படுது. அதுக்காக நம்ம டெடிக்கேட்டடா 8 மணி நேரத்துல இருந்து சுமார் 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு சிலர் உழைக்கிறாங்க டெடிக்கேட்டடா டெய்லியுமே. எதுக்காக அப்படின்னா ஒரு மாசம் ஒரு 30,000 ரூபாய் நம்ம கைக்கு வருமானமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா மோட்சம்னு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய டெடிக்கேஷன்ங்கிறது எந்த லெவல்ல இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த நேரத்துல. அதுக்காக வேண்டி நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு மணி நேரத்தை ஒதுக்குறோம், அந்த அர்ப்பணிப்போட எவ்வளவு நேரம் நாம அதுக்காக செயல்படுறோங்கிறதையும் இங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த 30,000 ரூபாயை விடவும் ரொம்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருள் அது. ஆனா அதுக்காக வேண்டி நாம அந்த டெடிக்கேட்டட் இல்லை அப்படிங்கறத தான் இங்க உணர்றதுக்காக வேண்டி சாமி அந்த கம்பாரிசன் சொல்றாரு. ஒரு காசுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அதுக்காக நாம செலவிடக்கூடிய நம்மளுடைய அந்த ஆர்வம், அதுக்காக நாம செலவிடக்கூடிய அர்ப்பணிப்பு நம்ம ஜீவனை காப்பாத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால நம்மளுடைய ஜீவனை பாதுகாப்பது தான் நம்ம சித்த வித்தியார்த்திகளா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த ஜீவனுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. அந்த ஜீவனை தவிர்த்துட்டு இங்க எதுவுமே நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. ஆனா மற்ற எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஜீவனை காப்பாத்துறதுக்கு முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதை செய்ய அப்படின்ற சாமி சொல்லுவார். அதனாலதான் உபதேசம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு விளக்கொன்னு வச்சிருப்பாங்க, 5 முக விளக்கு அதுல இருக்கும். அதை சாமி விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அதை ஒரு சடங்காக வச்சிருப்பார். ஒரு நம்ம சித்த வித்தியார்த்திகள் இதுல எந்த ஒரு மூட நம்பிக்கைகளோ சடங்குகளோ கிடையாது. ஆனா ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம உபதேசம் கொடுக்கும்போது அதை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவே அதை அவர் அங்க வச்சிருக்க சொல்லுவார். அந்த 5 முக விளக்கினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, 5 திரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது 5 புலன்கள். அதுல எரியக்கூடிய அந்த எண்ணெய்ங்கிறது சுக்கிலம், அந்த திரி அப்படிங்கிறது மனம், அதுல இருந்து வெளியான பிரகாசம் தான் நம்மளுடைய சைத்தன்யம், நம்முடைய சித்தம். அப்படி வெளியில போய் பிரகாசிக்கிறது எதுக்காகனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெளிச்சம் வரணும், அங்க ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எண்ணெயை நம்ம தீர்க்கிறோம். அது எப்போ அந்த விளக்க கொளுத்துவோம் அப்படின்னா, பகல்ல எல்லாம் அந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது, அது சாயங்கால நேரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வெளிச்சம் குறைவுபடும். ஸோ அந்த நேரத்துல விளக்கேற்றுவோம். ஒரு 6-6:30 மணிக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒரு 8-9 மணி வரைக்கும் அதை எரிய விட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா தூங்கும் போது நமக்கு வெளியில எந்த வேலையும் கிடையாது, அதனால இந்த விளக்கை அணைச்சிட்டு தூங்கிடுவோம். திரும்ப மறுநாள் காலையில சூரியன் விடிஞ்சிடும், விளக்கு தேவையில்லை. ஆனா ஈவினிங் நமக்கு விளக்கு தேவைப்படும். அப்போ எவ்ரிடே ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 6-6:30 மணில இருந்து நம்ம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாயங்காலம் மட்டுமே தான் அதை பயன்படுத்துவோம். அந்த எண்ணெயானது நம்ம ஒரு லிட்டர் வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அது எரிஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் 10 நாள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கு பதிலா நம்ம தூங்கிட்டு இருக்கிற சமயத்திலையும் கூட அதை விளக்கு அணைக்காம படுத்து தூங்கிட்டா என்ன ஆகும்னா நடுராத்திரியிலே அது அணைஞ்சு போயிருக்கும், எண்ணெய் தீந்து போயிருக்கும். அடுத்த நாள் தேவையான எண்ணெயும் அன்னைக்கு நாளே வேஸ்டேஜா போயிருக்கும். அப்போ ஒரு எண்ணெயை தீர்க்க கூடாதுங்கிற ஒரு ஒரு அறிவு நமக்குள்ளார இருக்குது. அது அவசியமாகும் போது அதை பயன்படுத்தவும், அவசியம் இல்லாதப்போ அணைச்சிடலாம், நாளைக்கு அதை அவசியப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த எண்ணெயை கூட நாம மிச்சப்படுத்தி வைக்கிறோம் சரியான வகையில. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜீவனம். உபஜீவனத்துக்காக பயன்படுத்துறோமா, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கணும், பயன்படுத்தக்கூடாது. திரும்ப தேவையானப்போ அந்த சித்தத்தை வெளியில விட்டு ஜீவனை விரயம் பண்ணணும், தேவையில்லாதப்போ உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கணும். அந்த எண்ணெயினுடைய பயன்பாடு எப்படி அந்த விளக்கை நாம யூஸ் பண்றோமோ அது போலதான் இனிமேல் நாம நம்மளுடைய ஜீவனுடைய பயன்பாட்டை செய்யணுங்கிற அந்த தத்துவத்தை விளக்கறதுக்காகவே சாமி அந்த உபதேசம் கொடுக்கும் போது அந்த தத்துவத்தினுடைய சாராம்சத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காகவே அவர் அந்த விளக்காக வச்சிருப்பார். அதை நம்ம சொல்லிதான் உபதேசமும் கொடுக்கணும். இந்த விளக்கு போலதான், இந்த விளக்கை எப்படி உபயோகப்படுத்துவோமோ அது போலதான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனையும், அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சத்தாக இருக்கக்கூடிய பொருளையும் பயன்படுத்தணும். அனாவசியமாக இதை வெளியில விடக்கூடாது, தேவைங்கிறப்போ அதை வெளியில விட்டுட்டு திரும்ப உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கான வழி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உனக்கு உபதேசம் கொடுக்குறோம். அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா எப்போ இதை அணைச்சி வச்சுக்கலாம், எப்போ இதை கொளுத்தி வெளியில பிரகாசிக்க வைக்கலாங்கிற டெக்னிக் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லி அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்கும்போது அவர் அதை புரிஞ்சுக்குவார். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நாம உணர்ந்து அதனுடைய செயல்பாட்டை, அதனுடைய பயன்பாட்டை தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லாத சமயத்தில் அது உள்நிலைப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்யணுங்கிறது தான் இங்க சாமி ஜீவனை பாதுகாப்பதே நம்முடைய முக்கியமான கடமை அப்படிங்கிறார். அடுத்தது இறுதியா தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை சாமி இங்க போட்டிருக்கிறார். அது எப்படின்னா, இந்த மதுரையில ஒரு தமிழ் சங்கம் ஒன்று கூட்டி அங்க ஒரு சொற்பொழிவுகள் ஆட்டுறாங்க. அதுல பல புலவர்கள், பல அறிஞர்கள் எல்லாருமே அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா சாமி அங்க பேசணும். ஆனா இவர் பேசிக்கா மலையாளிங்கிறதுனால இந்த மலையாளிகள்லாம் தமிழ் பேசும்போது பாத்தீங்கன்னா அதுல அந்த மலையாளத்தினுடைய வாடை இல்லாமல் அவங்களால பேச முடியாது. எப்படியும் அந்த மலையாளத்தினுடைய அந்த ஸ்லாங் எப்படியும் உள்ள சேர்ந்துடும். பேசும்போதே அவங்க தமிழ் பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இவர் மலையாளி தான் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுடைய உச்சரிப்பு இங்கு ஞா அப்படிங்கிறதெல்லாம் அதிக அளவுல அவங்க யூஸ் பண்றதுனால அதை அவங்க இதுல அதிக அளவுல கலந்து தான் பேசுவாங்க. அப்போ அவரை இப்ப சாமியை இங்க பேச சொல்லும் போது எல்லாத்துக்கும் அந்த ஐயம் இருந்தது, ஓ இவர் மலையாளம் கலந்தபடி பேசுவாரோ அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி இல்லாம சுத்த தமிழ்ல அவர் சரியான வகையில ஒரு தமிழர் பேசுற மாதிரியே அவர் அவ்வளோ ஃப்ளூயண்டா அவர் தமிழ் பேசுறாரு. அதை பார்த்தே இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு மலையாளி எப்படி இந்த அளவுக்கு சரளமா ஒரு தமிழ் பேசுறாருங்கிற ஒரு ஆச்சரியம் அங்க இருந்தது. ஆனா அதோட சேர்த்து சாமி அங்க ஒரு சொற்பொழிவும் செஞ்சு ஒரு ஆச்சரியத்தை ஊட்டினார். அது எப்படி அப்படின்னா, தன்னை ஒரு கொசு அளவு வேந்தாந்தியாக அவரு அபிமானிச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு யானை அளவு வேந்தாந்தியாக இருக்கீங்க, உங்ககிட்ட நாம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்றீங்களே, அதாவது வலது இடதுன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு, வலது பக்கம் இடது பக்கம்னு பிரிச்சு ஆண் பெண்ணாக பிரிச்சு நீங்க ஒரு அர்த்தநாரீஸ்வரருக்கான இலக்கணங்கள் கொடுக்குறீங்களே, அது தவறு. உண்மையாவே அர்த்தநாரீஸ்வரர்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா மேல் கீழாக பிரிக்கப்பட்டிருக்கணும். மேல் அப்படிங்கிறது ஆணாகவும் கீழ் அப்படிங்கிறது பெண்ணாகவும் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கணும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சு, நான் சொல்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா கேட்கலாம்னு சொல்லும் போது அதை சிந்திச்சு பார்த்தவங்க யாருக்குமே எந்த பதிலுமே எந்த ஒரு சந்தேகம் வரவே இல்லை. ஏன்னா சரின்னு ஏற்புடையதா அங்க இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, சாமி 6ஆம் அத்தியாயத்திலே ஸ்திரீ புருஷர்கள் பத்தின ஒரு விளக்கங்கள் கொடுத்திருப்பார். புறத்தில் வசிக்கக்கூடியவன் புருஷனும், புறத்திலிருந்து சக்தியாக வெளியில வியாபிக்கக்கூடியது ஸ்திரீயும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளுடைய சுவாச கதியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது மேல் கதியாக கிடையாது, அது கீழ்கதியாக இருக்குது. அப்போ கீழ்முகமாக இறங்கி இருக்கிறதுனால அந்த கீழ்பாகம் அப்படிங்கிறது அது பெண்ணாக சித்தரிக்கப்படுது, அது மனமாக சித்தரிக்கப்படுது. அதே மேல்கதியாக மேலேயே அந்த பிராணன் இருந்துருந்துச்சு, புருவ மத்தியத்திலே அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேல் பாகம் புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷனாக இருந்திருக்கும். அப்போ மேல் பாகம் அப்படின்னு சொன்னது பிராணன் மேல் பாகமா இருக்கக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் ஐக்கியப்பட்ட நிலைய அவரு மேல் ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. புருவ மத்தியத்திலிருந்து கீழ்பதிந்து
அதோகதியாக இறங்கி வந்த அந்த பிராணனை தான் சாமி வந்து பெண் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்சியேட்டை தான் அவங்க ஒரே ரூபத்துல இரண்டாக பிரித்து சொன்னாங்க, அர்த்தநாரீஸ்வரர்னு சொன்னாங்க. ஆனா இரண்டு பாதியும் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னதுமே அதை படிச்ச இவங்களுக்கு ஒரு அந்த சரியான அனுபவம் இல்லாததுனால அதை இடது வலதாக மாற்றமா அதை பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு விளக்கத்தையும் சாமி அங்க கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அறிஞர்கள் எல்லாம் பார்த்து நான் உலகம் பூரா நான் போயிருக்கிறேன், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்துல எல்லா இடங்களிலும் நான் போயிருக்கிறேன், அங்க இருக்கக்கூடியதுல ஒருத்தரை கூட தமிழ் படிச்சவரை நான் கவனிக்கவே இல்லை, நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்பவே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், எப்ப இங்க இருக்கிறது எல்லாமே தமிழ் புலவர்களும் தமிழ் பேரறிஞர்களும் தானே, இவர் என்ன தமிழ் படிச்சவரே தெரியுது, யாரையுமே கவனிக்கலன்னு சொல்றாரு, யாரையும் பார்க்கலன்னு சொல்றாரு அப்படிங்கிறப்போ அப்போ சாமி வந்து விளக்கம் கொடுக்குறாரு. தமிழ் அப்படின்னு சொன்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து மருவிதான் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. தமிழ் அப்படின்னா தம் கூட்டல் உள், தம் அப்படின்னா தனக்குள், உள் அப்படின்னா உள்ளுக்குள்ளார, தாம் அப்படின்னா தனக்கு அப்படின்னு அர்த்தம். தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மொழியை யாரும் படிச்சதில்லை. அந்த மொழி தான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி. அந்த ஒரு வித்தையாக, அந்த படிப்பாக சாமி வந்து 6ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார், அந்த 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அந்த அக்ஷராபியாசத்தை யாருமே படிச்சது கிடையாது. அக்ஷரமாக இருக்கக்கூடிய அந்த அழிவில்லாத வஸ்துவை இது வரைக்கும் யாரும் படிச்சதா நான் கவனிச்சதில்லை. அப்படி யாரு படிக்கிறாங்களோ அவங்களே தனக்குள்ளார இருக்கக்கூடிய மொழியை படித்தவர். அந்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குள்ளார இருக்கக்கூடிய மொழியை படிச்சதை இங்க யாருக்கும் நான் கவனிச்சதே இல்லை அப்படிங்கிறதையும் சாமி சொன்னதா ஒரு விளக்கம் இருக்குது. இதே சாமி சொன்ன இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழாக மாறி இருக்குதுங்கிறத ஏற்கனவே வந்து தேவநாய பாவனர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவருடைய கட்டுரையில அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதையும் நம்ம கவனிச்சு பார்த்தா, அதை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது போக பாவேந்தர் பாரதிதாசனும் கூட இந்த தமிழ் மொழியை உயிருக்கு நிகராக என்னுயிர் கண்டீர், அதாவது தமிழை பத்தி பேசும்போது அது என்னுடைய உயிராகவே நான் அதை பார்க்கறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ உயிருக்கு நிகராக அந்த தமிழை அவர் நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அப்போ இங்க தமிழ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழ் பத்தின படிப்புங்கிறது அது மத்தக படிப்பு, அது அனுபவ படிப்பு, அது அவரவர்களுக்குள்ளார போய் படிக்கக்கூடிய படிப்பு. அந்த படிப்பை படிக்கிறது தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், அதுதான் கைவல்யத்துக்கு நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிறது தான் சாமி அந்த மதுரை தமிழ் சங்கத்துல உண்டான பிரச்சாரத்துல அவர் சொன்னதாக இங்க ஒரு விஷயத்தை இங்க தெரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதோட இந்த சித்த வித்தைங்கிற நூல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம சித்த வேதத்தினுடைய ஒரு அறிமுகமாக, சித்த வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அறிமுகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிப்போம். அடுத்த நாள் வந்து நம்ம சித்தவேதம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கு தான் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் நமஸ்காரம்.